தாவேக கட்சியுடைய 3வது சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்குது. விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு நாமக்கல் மக்கள் கிட்ட அப்படிங்கிறத வந்துட்டு சின்னதாக ஒரு வீடியோவில் நம்ம இப்போ அலசி ஆராய போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜேஷ் மற்றும் தேவா அவர்கள். வணக்கம் ராஜேஷ்னா. வணக்கம் தேவா. வணக்கம் சார். ஸோ விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இதுலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது எப்போ வராரு, எங்கே வராரு, எந்த ரூட்டில் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே எல்லார்ட்டையுமே இருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு இவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு இடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முந்தின நாள், அதாவது வந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 2-3 மணிக்கு தான் அவங்க கடைசியாக இதுதான் உங்கள் ஸ்பாட் இதுதான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து பாருங்கள் எங்களுக்கு இன்றைக்கி 3 மணிக்கு கிடைக்குது, நாளைக்கு காலையில் 8:45ன்னு சொல்லி இது என்ன ஒரு கொடுமை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 12-15 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ப்ரெஸ்ஸை பார்த்து. அப்போ அங்கேருந்து நம்ம இந்த நாமக்கலுடைய விஷயத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது இவங்க இதோட கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்னங்கிறத நம்ம யோசிச்சா, விஜய் அவர்கள் வந்து நம்ம இந்த 10 மணி 11 மணின்னு சொன்னால் இந்த 10-11 மணி எல்லாம் முழிச்சு வந்துடுறானுங்க, எல்லாம் ரெடியாக உட்காந்துடுறானுங்க, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு டிவி முன்னாடி எல்லாம் உட்காந்துடுறானுங்க. இவர் அதுக்கப்புறமா கிளம்பி அமர வராரு, என்னடா இது அப்படின்னு. இந்த 8:45 போட்டோன்னா நீ சீக்கிரமாக கிளம்பணும், 6 மணிக்கெலாம் கிளம்பி வந்து 8:45 டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு கிளம்பியிருந்தார். மீடியா அட்டென்ஷன் உன்னை சுற்றி என்ன காலையில் 10 மணிலேருந்து 7 மணி சாயந்தரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறனால இவங்க கொடுத்துருக்குறாங்களோ நம்மளை யோசிக்க வைக்குது. இந்த திமுக அரசு, இந்த காவல்துறை சேர்ந்து 8:45 கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறாங்க. இதை நீங்கள் 8:45 இதை முடிங்க, 12 மணிக்கு அந்த ஊரை முடிங்க, டக்குன்னு முடிச்சு கிளம்புங்க, எனக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த அட்டென்ஷன் இவ்வளோ நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, 8:45க்கு நான் நாமக்கல்ல இருக்கணும், சரி ஓகேப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி 8:15 தான் வெளியவே கதவை திறந்து வராரு. பனையூர் வாசல் அவன் நிற்கிறான் 5 மணி 4 மணிலேருந்து. 8:45 நாமக்கல்ல இருக்கணும்னா இவர் காலையில் கிளம்பி போயிடுவாரு, 4 மணி ஃப்ளைட் ஏறுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னடான்னா 8:15 தான் வீட்டு வாசல் கதவை திறந்துட்டு அப்படின்னு சொல்லி பனையூர் வீட்டை விட்டு வெளியே வராரு. இந்த நகர்வு அதை பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ராஜேஷ்னா நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், எப்படி இருக்குது ஒரு 8:15 கதவை திறந்துன்னு வந்தப்ப நீங்கள்? நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தளபதி அவருக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாமக்கல்ல இறங்கிடுவார், ஒரு ஆம்லேட் ஒன்று சாப்பிடுவார்னு நினச்சேன். அவர் கிளம்புறதே வந்து வீட்டில் ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு அழகாக ஒரு 8:30 மணிக்கு ஹாயாக அப்படியே கிளம்பி அப்படியே நீச்சல் அடிச்சுன்னு போய் ஏர்போர்ட்டு போய் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி அங்கே போய் சேர்ந்து இதுக்கே வந்து அவர் போய் அந்த இடத்துக்கு போய் சேர்த்துக்கே 2 மணி ஆயிடுச்சு. நீ 8:45 சொல்லியே 2 மணிக்கு தான் வந்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் 11 மணிக்கு கொடுத்துருந்தா நீங்கள் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருப்பீங்க, அது அப்புறம் எத்தனை மணி நடந்திருக்கும். அதுவும் நம்ம இன்னும் நீங்கள் சொன்னீங்க நேற்று முத நாள் வந்து தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, அப்படி திடீர்னு ஆனால் சொல்கிறேன் பர்மிஷன் கொடுத்தாங்களா, ஆமாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கப்பா நாமக்கல் நடக்க போது சொல்லிட்டு போயிடு, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு 1/2 hour வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன் வேஸ்ட் பண்ணி இடம் கட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்றது தான் என்னோட இது வந்து எல்லாருமே வந்து ஏற்கனவே ஒரு நாளில் வந்து முழுசாக முழுகிட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான், காவல்துறையும் ஆளும் கட்சியும் வந்து இவங்ககிட்டயே அட்டென்ஷன் இருக்குது, இவங்க வந்து டைவெர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா காலை 5 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அட்டென்ஷன். எனக்கு ரொம்ப இது இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 8:45 ப்ரோக்ராம்பா உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கேன். சினிமானா என்ன பண்ணுவீங்க, 8:45 8:30க்கெலாம் நீங்கள் டான் இருக்க மாட்டீங்க. சினிமாக்கே அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், 8:45 பர்மிஷன் இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் முந்தா நாள் நைட்டு போயிருக்கணும், இல்லை காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிருக்கணும். அப்போ என்னன்னா நீ என்னை 8:45 ஏன் வர சொல்கிற, என் மேலே அட்டென்ஷன் இருக்கக்கூடாதுன்ற, எனக்கு அது வேணும்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு அரசியல் தலைவராக நான் என் வீட்டு வாசலில் இருக்கிறத வைக்கிறான். உன் வீட்டு வாசல் எத்தனை பேர் கேமரா நிற்கிது, என் வீட்டு வாசலில் கேமரா இருக்குது. அப்போ நான் 8 மணி 9 மணிக்கு தான் கிளம்புவேன். எனக்கு மக்கள்லாம் எந்திரிச்சு குளிச்சு உக்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது காலையில் இட்லியை தட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது என் டிவியை போட்டானுங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் நான் தான் இன்றைக்கி ஃபுல் டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன 4 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே கொண்டு வர பார்த்துருவோமான்னு இவர் வேணும்னே பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், இதை 2 விதமாக நம்ம பார்க்கலான்றேன். ஒரு வகையில் வந்து இவங்க ஏன் ஒரு 8:45 காலையில் எந்த ஒரு ஊரில் வந்து நீங்கள் இப்போ 8:45 சந்திங்கன்னு சொல்லுவீங்க, 10 மணிக்கு மேலே தான் எந்த ஒரு சந்திப்பும் இருக்கும், அதை வேணும்னே நீங்கள் முன்கூட்டி வைக்கிறீங்க அப்படின்றதுமே தவறு. அதே வகையில் வந்துட்டு ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் வந்துட்டு சட்ட ரீதியாக சந்திக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இவங்க டைம் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போங்க, போராட்டம் நடத்துங்க. அதை விட்டுட்டு நீ அதை வந்து இப்போ பின்பற்றாமல் நீ லேட்டாக வீட்டிலேருந்தே 8:15 பனையூர் விட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமாவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் டிஃபன் சாப்பிட்டு இருக்கட்டும்ப்பா, என்னால் யாரும் காலைல சீக்கிரமாக எழுந்து பட்டினியில் இருக்க வேணாம்,
நான் வர நேரத்தை அவர் நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் பண்ணியிருக்காரா நம்ம. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் தங்கக்கூடிய, இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர், 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருன்னா சொல்லப்படக்கூடிய இடத்துல அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோட்டல் கூடவா நாமக்கல்ல இல்லை? முன்னாடி நாள் ராத்திரியே வந்து நாமக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஏதோ ஒரு பெரிய அந்த ஊரோட ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று எடுத்துக்கிட்டு புக் பண்ணிட்டு அந்த ஊரில் வந்து முன்னாடி நாள் ராத்திரியே தங்கி அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறா? எதுக்கு டெய்லி காலையில் பனையூர்லேருந்து கதவை திறக்கிறதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது, பக்கத்து ஊரில் எந்த ஊரில் ஏர்போர்ட் இருக்கோ அதுக்கு ப்ரைவேட் ஜெட்டில் போகிறது, அங்கேருந்து ஒரு கான்வாய் வண்டி மாதிரி ஒரு 4 வண்டியில் ஃபுல்லாக லைவ் கவரேஜ், இதுதான் இப்படி தான் இருக்கணும். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் முன்னாள் நாள் நைட்டே போயிட்டேன். அங்கே போயிட்டா காலைல எழுந்து பார்த்தா ஃபுல்லாக கடல், மக்கள் கடலில் இருக்கும். நீ வீட்டுக்கு கேட்க முடியாது. அப்புறம் நீ எப்படி போவ? அந்த ஒரு காரணம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்லாம் ஒருவேளை காம்பவுண்ட் சுவர்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா விஜய் இப்போ பெட்டில் படுத்து சுற்றி உட்காந்துருப்பாங்க. கண்ணாடி திறந்து பார்த்து அண்ணா நான் எந்திரிங்க 5 மணி. உண்மையாகவே வந்து ஒரு மாஸ்டர் படத்தில் தூக்கின்னு சோஃபா செட்டில் தூக்கினுமாங்க. அந்த மாதிரி சீன் ஆகிடும் தான் தளபதி அவர்கள் அதை தவிர்க்கிறார். நல்ல விஷயம், ரைட்டு. சரி, அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய பேச்சில் தேவா நீங்கள் சொல்லுங்கள், முக்கியமாக வந்துட்டு இந்த நாமக்கல் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதுன்னு அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு போடுறாரு இல்லையா? நாமக்கல் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக என்னென்னலாம் லிஸ்ட்டு போட்டிருக்காரு விஜய் அவர்கள், சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம்னாவே முட்டைக்கு தான் ஃபேமஸ். ஸோ முட்டைக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சிருக்காங்களா? ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்காங்களா? என்ன ஆராய்ச்சி நிலையங்கள்? இந்த கோழிக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை பற்றி, அந்த கோழிக்கு ஏற்படக்கூடிய வைரஸ், அந்த வைரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன ஏதுன்ற ஒரு ஆராய்ச்சி கிடங்கு. சரி, அடுத்து அதே போல வந்து கிட்னி திருட்டை பத்தி பேசியிருக்காரு சார். கிட்னி திருட்டை வாங்கி திருச்சியில பேசியிருக்காரு. இதுல ஏன் பர்டிகுலரா பேசுறாரு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்துல ஒரு விசைத்தறி பெண் தொழிலாளர் தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் கந்துவட்டி தொழில் இங்க நடக்குது. ஸோ அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது விசை தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பையும் அவங்க வாழ்வாதாரத்துக்கையும் வந்து ஒரு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு வாக்குறுதி சொன்னீங்களா செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு 456 கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வாக்குறுதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாமக்கல்ல, அதாவது சென்னை மாகாணத்தினுடைய முதல்வர் சுப்புராயன் அப்படிங்கிறவருக்கு மணிமண்டபம் கட்டுறன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அதே போல வாக்குறுதி எண் 50, அந்த 50ல வந்து நாமக்கல் மாவட்டத்தை பத்தி பேசியிருக்காரு. நாமக்கல் மாவட்டத்துல வந்து தானே கிடங்கு, அந்த தானே கிடங்குன்னு கொள்முதல் நிலையத்தை அமைக்கிறேன்னு சொன்னீங்களே, அமைச்சிங்களா? வாக்குறுதி எண் 66 கொப்பரை தேங்காய்கள்லாம் கொள்முதல் செஞ்சு அதுல இருந்து தேங்காய் எண்ணெய் தயாரிச்சு நியாய விலை கடைகள்ல அதை வந்து விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 68 நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் நீங்க வந்து நியாய விலை கடைகளை தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அவர் வைத்துட்டு வந்தார் சார். நல்ல விஷயம். ஸோ அப்போது இந்த அளவுக்கு வந்து அந்த ஊரில் உடைய பிரச்சனைகளையும் சொல்கிறாரு, வாக்குறுதிகளை நீங்கள் என்ன சொல்லி செய்யலை அப்படிங்கிறதையும் பேசுவா. போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேர் போன ஒரு ஊர் இது அப்படிங்கிறனால இங்கே அந்த பாயிண்ட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். அப்போ இதில் முக்கியமாக கிட்னி திருட்டு ராஜேஷ்னா, இந்த கிட்னி திருட்டை பற்றி ஏற்கனவே திருச்சியில் பேசியிருந்தாரு, பல அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, திமுக மீது எடுக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டுகளில் இது ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இந்த அரசாங்கத்து மேலே வைக்கப்படுது இந்த ஆட்சியில். அப்போ இந்த கிட்னி திருட்டு விஷயத்தில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம், போன ஊரில் பேசும்போது இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு லைனாக படிச்சுட்டு போயிடுறாரு. உதாரணத்துக்கு இந்த இவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்துட்டு ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிட்டாரு. ராஜேந்திர சோழன் யாரு, எப்பேற்பட்ட ஒரு ஆளு, அவருக்கு ஏன்பா கட்டலன்னு அதை உணர்வு பூர்வமா அவர் பேசல அப்படின்னு பேசலன்னு நம்ம பேசியிருந்தோம் நம்மளுடைய வீடியோல. பட் இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது கிட்னி திருட்ட இவர் சொன்ன மாதிரி வந்து ஏன் கிட்னி திருட்டு நடக்குது, எதனால நடக்குது, அந்த கிட்னியை ஏன் மக்கள் போய் விற்கிறாங்க, ஒருத்தன் கிட்னியை விற்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்வாதாரமும் அவன் பொருளாதாரமும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த தமிழக அரசு. இப்போ கிட்னி திருட்டுன்னு அதை மட்டும் பார்க்காதீங்க, அது ஏன் நடக்குது, எப்போ மக்கள் வந்து ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து கந்து வட்டியும் வந்து இருக்குது, பெரிய கந்து வட்டி பிரச்சனை இந்த ஊர்லலாம் இருக்குது. இது போன்ற இந்த Tier 2 சிட்டிஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் தான் அவர் சொல்கிறாரு, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து நாமக்கல் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்கள்லையுமே கந்து வட்டி பிரச்சனை இருக்கிறனால அவன் வேற வழி இல்லாமல் இப்படியே மாட்டிக்கிட்டு முடிக்கும்போது அதுலேருந்து வெளிவரத்துக்காக அவன் கிட்னியே விற்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அப்போ இது அரசாங்கத்துடைய ஒரு குற்றம் தான் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு சுட்டிக்காட்டுற ஒரு விஷயத்த நம்ம வந்து வரவேற்கலாம்.
அடுத்து ஒரு மேட்டருக்கு வராரு. விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் கட்சிகள் பற்றிலாம் பேசுனது, அதில் வந்து பாஜகவை பற்றி பேசியிருக்காரு. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஏன் நம்ம வந்து நாளை பின்ன சேரத்துக்கான வாய்ப்புகளே இல்லைன்றதையும் ஹிண்ட் பண்ணியிருக்காரு. கவனிச்சிங்களா ராஜேஷ்னா? கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நம்ம எதுனாச்சுன்னா, சரி ஒருவேளை பிஜேபியோட ஆளாக இருப்பாரா, ஒருவேளை இவர் டிஎம்கேவோட ஆளாக இருப்பாரா அப்படின்னு நினச்சோம். சரி இதெல்லாம் இல்லைப்பா, இவர் ஏடிஎம்கே ஒரு ஆளாக இருப்பார் போல. கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து கூட்டணி அமைக்க போகுதுன்ற வார்த்தை வந்து இவர் தான் சொல்லியிருக்குமோன்னு சொல்லிட்டு ஆவலாக எதிர்பார்த்தா, இவர் வந்து நீ கிடையாது, எவனுமே வந்து இவன் கிடையாது, எனக்கு நட்பு உறவே கிடையாது, மொத்த பேருமே எதிரியா, எவனுமே இவனுக்கு இவனும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, டிஎம்கேவும் சரி, பிஜேபி யாருமே எனக்கு வந்து கிடையாது, எல்லாமே ஒரே கூட்டு தான், கூட்டு பொரியல் தான், துவையல் தான், அப்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாப்புல. இதுதான் எனக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். அப்புறம் இந்த கந்து வெட்டி மேட்டர் மாதிரி அடுத்த ஒரு விஷயத்துக்கு வராரு. சரிப்பா, அடுத்தவன் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கியே விஜய், நீ என்னப்பா பண்ண போற அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க. கல்வி, மருத்துவம், சாலை வசதி, போக்குவரத்து வசதி, உணவு, இருக்க இடம், இதெல்லாம் தானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை. நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க இருக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் என்ன? நான் போற ஊர்கள்லாம் மக்கள் இதான் கேட்கறாங்க, எனக்கு அடிப்படையா இவனு சரி ஆஹா ஓஹோன்லாம் வேணும். நீ எனக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குவானா, ரேஷன் கடை அரிசி வேணா, என்ன வாழறதுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை இருந்தா போதும், அதுதான் மக்களோட எதிர்பார்ப்புன்ற மாதிரி சொல்றாங்க அடிக்கடி சார். அதாவது தாவேக்கா தொண்டர்களும் சரி, பெண்கள், அதாவது பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, விஜய் ஏன் அதிகமா ஆதரிக்கான்னு பார்க்கும்போது பெண்கள் பாதுகாப்பு விஜய் கண்டிப்பா தருவாருன்னு நம்புறாங்க சார். நீங்க தான் மக்கள்கிட்ட போய் நிறைய நம்ம சேனல்ல இருந்து வீடியோலாம் வேற எடுத்திருக்கீங்க, அதனால சொல்லுங்க என்ன சொல்றாங்க. அதான் சார், அதாவது கிட்டத்தட்ட 20 வயசுல இருந்து நம்ம 60 வயசு வரைக்கும் இன்னைக்கு விஜயோட பேர் தெரிஞ்சிருக்கு. நம்ம போய் அவங்கள்ட்ட போய் யார் வந்து சிறந்த ஆட்சி தந்திருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க யாரும் தரலங்கிறாங்க. அப்ப யார் தருவான்னு சொல்லும்போது விஜய் ஒரு நம்பிக்கையா அவங்க சொல்றாங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட இடத்துல விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதியை நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், நான் வந்து நடக்காதது ஆகா ஓகோன்னு சொல்லி டிஎம்கே மாதிரிலாம் லிஸ்ட் கொடுக்க மாட்டேன், நான் வந்து எது வந்து நடைக்கு சாத்தியமோ நடைமுறையில் எது முடியுமோ அதை மட்டும் நான் சொல்றேன்னு சொல்றேன். அது வந்து ஒரு இப்ப இருக்கக்கூடிய யதார்த்தமான அரசியலா இருக்குது இல்லையா? நம்ம வந்து நான் ஏதோ 500 கொடுக்கணும், 1000 கொடுக்கணும் லிஸ்ட்டை போட்டு. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னாரு. நான் வந்து செவ்வாய் கிரகத்துல இட்லி கடை போடல, ஐடி கம்பெனி. நான் வந்து அதுல செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டுவோம், காத்துல வீடு கட்டுவோம், அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடுவோம், இந்த மாதிரிலாம் நான் சொல்லட்டுமா? என்னங்க இதெல்லாம் முடியுமா? எது நடைக்கு சாத்தியம் அதை தாங்க நான் சொல்லுவேன், அதை தான் செய்வேன் அப்படின்னு. எதனா புதுசா சொல்லுங்கன்னா இப்படிதான் சொல்ல முடியும்ன்றதை சொல்லியிருக்கேன். அப்போது இதில் வந்து இறுதி கட்டத்துக்கு நம்ம இந்த வீடியோவில் மக்களுக்கு பேச வேண்டியதாக நான் என்ன நினைக்கிறேன்னா ராஜேஷ்னா, இந்த விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து தடுமாற்றம், அது ஆல்ரெடி வந்துட்டு எதிர்கட்சிகள்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்காக இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்நேரம் போட்டு அடின்னு அடித்து தோச்சு பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கடைசியாக பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதை முதல்ல நம்ம எடுத்து பேசிடுவோன்றதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் அதை பற்றி பேசணும். இப்போ வந்து விஜய் அவருடைய தடுமாற்றம் பேச்சில் இன்னைக்கு நிறைய காணப்பட்டுச்சு, அதை பற்றி சொல்லுங்க. தடுமாற்றம்னா ஃபஸ்ட்டு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அதாவது நான் ஒரு நார்மலாக ஒரு பப்ளிக்காக சொல்கிறேன், நான் வந்து ஒன்று எங்கேயோ எதிர்பார்க்குறேன்ப்பா, நீ நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து அனுப்பிச்சிட்டு நீ ஒரு இடத்துக்கு வரணும், நீ எங்களெல்லாம் பாதுகாப்ப அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உட்காந்து. அப்போ எதுலேருந்து உன்னை எதிர்பார்க்குறேன்? நீ சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் அந்த பேச்சு கிளியரானது தான். அப்பா என்ன பேச்சு, அப்பா ஐயோ கண்டிப்பாக ஒரு செய்வாரியாக வரும். அது வந்து ஒருத்தர் இருக்கிறா போல், செந்தமிழன் சீமான்னு ஒருத்தர், அவர் நடத்துவாரோ பண்ணுவாரோ அதெல்லாம் தெரியாது, ஆனால் அவர் பேசும்போதே உனக்கு அந்த அளவுக்கு ஐயோ அப்படின்னு ஆகிடும். நீ உணர்ச்சி பொங்க பேசக்கூட வேணாம், கரெக்டாக வார்த்தை பிழை இல்லாமல் பேசுகிற, பிழை இல்லாத பேசக்கூடிய ஆள் நிறைய பேர் இருக்காங்க, பிழையோடு பேச நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் சொல்லும் போதே நிறைய பிழை வருது, அந்த மாதிரி இடத்துல பேசுறது பிழை வரும் தான். ஆனால் ஃபுல்லாகவே பிழையாக இருந்தால் வழவழா குழகுழா மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு முதல் 9 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசிட்டாப்புல. அப்புறம் பேப்பரை பார்த்து படிச்சாரு, டான் அடிச்சாரு, அதுக்கப்புறம் தெளிவாயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு தெளிவான பேச்சு தான் வந்து தளபதி விஜய் கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. தெளிவான பேச்சில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஈர்ப்பு வரும், அப்போ நாளைக்கு ஒரு செய்வார் நம்பிக்கை வரும். சீமானவர்களை பற்றி நீங்கள் சொன்ன விஷயமும் அதுதான் இல்லையா? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் எப்படி ஆட்சியை பிடிச்சிருந்துருக்காங்க, இத்தனை நாளாக பேசி 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 தான் நம்ம ஊரில் ஆட்சியை பிடிச்ச. கண்டிப்பாக அண்ணாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து கலைஞர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் அவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணாங்க. அந்த பேச்சால் ஈர்க்கப்பட்டவங்க, அந்த ஊரில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அப்போல்லாம் தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, எதுவும் கிடையாது, ரேடியோவில் உட்காந்து அவர் ஒருத்தர் பேசுகிற அந்த சொற்களை மட்டும் வார்த்தைகளை மட்டும் கேட்டே அரசியல் மயப்படுத்த பல பேர் தான் வந்து இன்னைக்கு அரசியல் இருக்கிறாங்க,
தொண்டர்களாக அந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு எது ஆனாலும் நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்ற அந்த சாலிட் ஓட் பேங்காக இருக்கக்கூடிய இப்போதைய 50 வயதுக்கு மேற்பட்டவங்களும் அவங்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவங்க தான். அப்போ அந்த பேச்சுங்கிறது அரசியலில் எவ்வளோ முக்கியம். விஜயோடைய பேச்சை கேட்கறதுக்காக எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைனில் நேரில் அப்படின்னு இருக்கும்போது அவர் இப்படி கடைசியாக சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல மைக் கொஞ்சம் ஒரு இதுவா இருந்துச்சு, எனக்கு அது கேட்கல, ஒரு எக்கோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி இதுவா. எந்த அரசியல் மீட்டிங்கா இருந்தாலுமே அவங்க பேசும்போது அந்த பக்கத்துல இருக்கிற ஸ்பீக்கர்கள்ல எக்கோ அடிக்கும். அது பேசி பழகினவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு இதுவா பழகி போயிடும். இவருக்கு மேபி இந்த மாதிரி ஸ்பீக்கர்கள் இருக்கிற இடங்கள்ல திடீர்னு பொதுக்கூட்டத்துல பேசும்போது ஒருவேளை அது இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சரியான விஷயங்கள் என்ன, தேவையான விஷயங்கள் என்னங்கிறத பேசிட்டோம். இன்னும் விஜய் அவர்கள் நிறைய பேசணும். நல்லதா பேசினாதான் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன ஏமாற்றம் கூட இருக்காது. அவங்க சரியா ஓகேப்பா நான் சரியான ஆளை தான் நம்புறேன்னு நம்பி போவதற்கு இவருடைய இந்த தெளிவான பேச்சு உதவும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லுங்க தேவா. டிஎம்கே வந்து மக்கள்கிட்ட ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ அதிமுகவையும் பாஜகவும் என்ன சொல்றாரு, அது கள்ள கூட்டணி, கிட்டத்தட்ட நான் கூட போய் அங்கே சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ரைட்டு. இத்தனை நாளாக ஒவ்வொரு ஊர்லேயும் பேசும்போது மாநாடுகளில் பேசும்போது திமுக தான் இப்போ எனக்கு போட்டியேன்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஏன் வந்து மக்களே ஜாக்கிரதையா இருங்க, திமுகவுக்கு ஓட்டுலாம் போட்டுறாதீங்க, அப்புறம் அவ்வளோதான் இவரை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, நம்மளாம் சேனல்களில் உட்காந்து பேசிட்டு இருந்தா இவர் இன்னமும் பயந்த மாதிரி இன்னைக்கு மக்களே திமுகலாம் ஓட்டு போட்டுறாதீங்க, ஐயோ எனக்கு பயமாகுது, நம்பிடாதீங்க, அவங்களாம் வந்து கள்ள கூட்டணி வச்சுக்கிறாங்க பாஜக. டிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபி ஓட்டு தான் அப்படிங்கிறாரு. டிஎம்கேக்கு போட்டா பிஜேபிக்கு போட்ட மாதிரி கணக்கு, போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மேடம் ஜெயலலிதா தேவ், ஜெயலலிதா அம்மா கூட இல்லை, அம்மா அப்படின்னு வேற இடத்துல சொல்றாரு, மேடம் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு. அதாவது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா சொல்றதே செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்கள வந்து குற்றச்சாட்டுறப்பல இந்த எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எல்லாம் பாவம். ஏற்கனவே முதல்ல திருச்சியில பேசின மாதிரி இங்கேயும் பேசுறாரு, இந்த மாநாடுல மதுரை மாநாடுல பேசின மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் பாவங்க, ஒரு தலைமை இல்லாம இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு, நான் தான் உங்களோட அடுத்த எம்ஜிஆர், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓட் பேங்கை அட்டாக் பண்ணி அப்படியே எப்படியாவது எடுத்துடலாம்னு பார்க்குறாரு. என்னோட இறுதி கேள்வி இந்த வீடியோவில் 2 பேர்ட்டையும் கேட்குறேன், நீங்கள் யாராவது வந்துட்டு நினைக்கிறீங்களா இந்த எம்ஜிஆர் வழியில் போன அந்த அதிமுகவுடைய தொண்டர்களை விஜயால் ஈர்க்க முடியுமா? அப்போ இருந்த ரசிகர்களே வேற, இப்போ இருக்க ரசிகர்கள் வேற, எம்ஜிஆர் வேற, தளபதி வேற. தளபதிக்கு உண்டான இது கண்டிப்பாக வந்து வரும், அதை நம்ம 2026 பார்க்கலாம். அதே மாதிரி தளபதி அவர்கள் வந்து தன்னோட பேச்சில் தெளிவை வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்தி ஆகணும். அது நிறுத்தலைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ரைட்டு ராயேஷ்னா, நம்ம அடுத்து வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து கரூரில் பேசுனதுக்கு அப்புறமா என்ன பேசுறாரு, தெளிவாக பேசுறாரா அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்போம். நன்றி தேவா, நன்றி ராயேஷ்னா.